ஏங்க சைக்கிள் என்னாச்சு? ஏன் நடந்து போயிட்டு இருக்கீங்க? சாயங்காலம் ஆச்சுன்னா போதும், எல்லாம் தண்ணி போட்டு கண்ணு முன்னு தெரியாம வராங்க. அதான் நீ ஏன் பைக்ல வரல? பைக்கில் போனா சரக்கு வாங்குறதுக்கு, சிகரெட் வாங்குறதுக்கு, பிள்ளைகளோட ஊர் சுத்துறதுக்கு பைக் கேக்குறாங்க. கொடுக்கலைன்னா சங்கடப்படுறாங்க. அதனால நான் பஸ்லயே போயிட்டு இருந்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நைட்டு உங்க பக்கத்து வீட்டுல ஏதோ சண்டை ஓட்டுறதுங்க, ஒரே சத்தமா இருந்துச்சு. சுதா யாருக்கிட்டே ரொம்ப நேரமா போன்ல பேசிட்டு இருக்கோம். அது அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. அதான் பரம கஷ்டம்ப்பா. எதுக்கு தான் லவ் பண்றாங்களோ? என்ன என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்லை. ஊருக்குள்ளேயே எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்லவங்க நீங்க தானாமே, அப்படியா? நல்லவனா வாழ்றதுதான் எனக்கு மகிழ்ச்சி. வேலை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு வெறித்தனமா படிச்சுட்டு இருக்கீங்களாமா? ஆமா, கண்டிப்பா வேலை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். உங்களை சந்திச்சு பேசுனது ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு வருவீங்களா? இனிமேல் பஸ்ல தான் டெய்லி வருவேன். ஏன் லேட்டு? லேட் ஆயிடுச்சு. சாக்லேட் எடுத்துக்கோங்க. இல்லைங்க, சாக்லேட் எனக்கு பிடிக்காது. நான் சாப்பிடலன்னு என்ன, நீங்க சாப்பிட வேண்டியதுதானே? நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்ன? என்ன, நீ சாக்லேட் சாப்பிடணும் அவ்வளவுதானே? இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்க, காலேஜ்ல ஒரு பொண்ணு கூட உங்களை லவ் பண்ணல? ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், உள்ளத்தை எப்படி ஏமாத்த முடியும்? உள்ளத்துல ஒருத்தி வச்சுட்டு உடலால் இன்னொரு கூட வாழ்றது கொடூரமான வாழ்க்கை. அந்த கொடூரமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் தான் நான் யாரையும் லவ் பண்ணல. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், உள்ளத்தை எப்படி ஏமாத்த முடியும்? உள்ளத்துல ஒருத்தி வச்சுட்டு இன்னொருத்தி கூட வாழ்றது கொடூரமான வாழ்க்கை. கொடூரமான வாழ்க்கை. அதை ஏத்துக்க முடியாத காதலர்கள் தற்கொலை பண்ணிட்டாங்க. அப்படியே அதை ஏத்துட்டு வாழ்றவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய உண்மைதான். உயிர் ஒன்றுதான், உள்ளம் ஒன்றுதான். அதே மாதிரி காதலனும் ஒண்ணுதான், கணவனும் ஒண்ணுதான். அப்படித்தான் நான் என் இதய புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். என் இதயத்தை போலவே உங்க இதயம் இருக்கு. நாளைக்கு நான் என்னோட இதய புத்தகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தர்றேன், நீங்க பாருங்க. கண்டிப்பா நாளைக்கு பார்க்கலாம். ஏன், என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குறீங்க? எனக்கு தான் லவ் பண்றது பிடிக்கான்னு சொன்னல. நான் ஏதோ உங்களை லவ் பண்ண சொன்ன மாதிரி சொல்றீங்க. உங்க இதயத்துல என் பேர் எழுதி வச்சிருக்கீங்க போல. ஐயோ சாரிங்க, எப்படி எழுதுனேன்னு எனக்கே தெரியல. இப்ப அதை அழிச்சா என் இதயமும் காயப்படும். அது அப்படியே இருந்துட்டு போட்டுமே.
ஹாய் மஞ்சு. நான் உனக்கு பிடிச்ச ஸ்கை ப்ளூ டிஷர்ட் தான் போட்டு வந்துட்டுருக்கேன். நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுவேன். ஓகே பாய். ஹாய்டா செல்லம். சாரி, கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கேன். கிஷோர், எங்க இருக்கிற? இன்னைக்கு நீ ஃப்ரீயா? நம்ம 2 பேரும் இன்னைக்கு மூவிக்கு போலாமா? நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். ஓகே பாய்டா. வந்துடுறேன். ஓகே பாய். சிகரெட் தூக்கி போடுங்க. ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் குடிக்கிறேன். நான் குடிச்சா உனக்கு என்ன கஷ்டம்? இவ்வளோ நாளும் நல்லா தானே இருந்தீங்க, இப்போ என்னாச்சு? நான் டம் அடிக்கிறதுக்கு காரணமே நீதான் உன் பாய் ஃப்ரெண்டோட படத்துக்கு போறேன். நான் என்ன பண்ணேன்? நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. உண்மையிலே சும்மா தான் சொன்னியா? நீங்க தான் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மேட்சா டிஷர்ட்லாம் போட்டு போனீங்க. நீங்க என்ன? நானும் சும்மா தான் சொன்னேன். அப்புறத்துக்கு இந்த ஷர்ட்டு நிஜமாவே சும்மா தான் சொன்னியா? கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மேட்சா போட்டு போனா எனக்கு ஏன் வலிக்கணும்? நீங்க பாய் ஃப்ரெண்ட் ஒரு படத்துக்கு போனா எனக்கு ஏன் வலிக்கணும்னு தெரியல. கம்மநாட்டி பையா, நான் பார்த்துட்டு வந்து பொண்ண நீ பார்த்துட்டியா? உன்னை விட மாட்டேன்டா, உனக்கு வைக்கிறேன்டா கவட்டை. நான் எப்போவுமே எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தான் சமையல் செய்வேன். இன்னைக்கு உங்களுக்கும் செஞ்சுருக்கேன். இனிமேல் நீங்கள் என் கையில் தான் சாப்பிடணும். அதுதான் எனக்கு சந்தோஷம்.
எங்கள் வீட்டில் நிறைய பூச்செடி இருக்குது, எல்லாரும் வந்து பறிச்சுட்டு போவாங்க. இனிமேல் இந்த பூ யாரையும் பறிக்க வேணான்ட்டு, இனிமேல் இந்த எல்லா பூவும் உனக்கு தான். நான் வேலை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு லட்சியத்தோடு இருந்தேன். ஆனால் என்ன அறியாமலே நேற்றுலேருந்து உங்களுக்கு மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு லவ்னாவே பிடிக்காம இருந்தேன். ஆனால் எப்படி உங்கள் மேலே எனக்கு லவ் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நேற்றுலேருந்து நானும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சுன்னே தெரியலைங்க. என் இதயம் துடிக்கிறது இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நான் இப்போ தான் கண்ணு முன்னாடி இன்னைக்கு நான் பார்த்துட்டே இருக்கிறேன். உயிரை யாராவது கண்ணில் பார்த்துருக்காங்களா? நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். நம்ம பெரிய இடம் வந்துருச்சு. யாராவது பார்த்தாங்கன்னா இனிமேல் பேச முடியாமல் போயிடும். அதனால இங்கிருந்தே நம்ம பேசாமே போய்க்கணும். நாம பெரிய இடம் வரவே கூடாது. வந்தா அது நம்ம சாவாத்தான் இருக்கணும். யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது, எந்த கடவுளாலையும் பிரிக்க முடியாது. தயவுசெய்து என் முன்னாடி இனிமேல் அழுகாது. நம்ம கால் நம்பர் கெட்டு போச்சுங்க, ரெடி பண்ண மாட்டேங்குதுங்க. அதை பார்த்து ஏதோ பார்த்து கண்ட்ரோல் பண்ணி செக் பண்ணானுங்க. நாட்டாம ஏசி மட்டும் அடிக்கடி முறுக்கிட்டே இருக்க. உன் புள்ள என்னடானா பஞ்சமலைக்கு வந்த அம்சா பையன் கூட ஊர் சுத்திட்டு நீங்க பாத்தீங்களா? நேர்ல பக்கம் குறைஞ்சுன்ற பழக்கமே சந்தையில் கிடையாது. உள்ள எனக்கு கிடைக்காது, யாருக்குமே கிடைக்கிறது. என்னம்மா எல்லாருமே தவறான கருத்தா பேசுறாங்க, உண்மையா? உண்மைதான். நான் கட்டினா அவங்களதான் கட்டுவேன். அம்மா, பணம், காசு, வீடு, சொத்து, சுகங்கள் இருந்தவனைத்தான் நான் பார்த்து உனக்கு பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா நீ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம்னா நான் என்ன செய்யட்டும்? பணத்துக்காக ஒரு பொண்ணு ஒருத்தன் கூட பழகினா தப்புன்னா பணத்துக்காக கல்யாணம் பண்ணா மட்டும் அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை நான் வளர்த்ததே தப்புமா, உன்னை படிக்க வச்சது தப்புமா, உன்னை செல்லமா வளர்த்தி பாத்தியா? நல்ல மாப்பிள்ளையை பார்த்திருக்கலாமா, நல்ல சொத்து சுகங்களோட பார்த்திருக்கலாமா, இதை கொஞ்சம் வாழ்க்கையை நான் முழுக்க பார்க்கிறேன். நீ என்னடானா தலைப்பட்டவனையும் கூலிகளை பார்க்கிறவனும் அந்தோட்டவனையும் எல்லாருமே இருக்காமா? உள்ளத்துக்கு துரோகம் பண்ணி இன்னொருத்தரை என்னால கட்ட முடியாது. அதுக்கு பதிலா நீங்க என்னை கொண்டு போட்டுருங்க. நீங்க சொல்ற வேற ஒருத்தரை நான் கட்டவே மாட்டேன். ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷனா இருந்துகிட்டு நல்ல ஒரு வைப்பு மரியாதையை வாழ்ந்துகிட்டு நான் இருக்கிற காலத்துல இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்குறியாமா? எப்படியும் உன்னை பார்த்து செயல்படுறது பவுசா இருக்குது. பார்த்து நீ கையா காலை ஒடிச்சு ஊரை விட்டு ஓட வைக்கணும். அப்படியே தூக்கிடுவான்.
எவ்வளவு நாள் நான் செலவழிக்க தயார். சரி ரைட் தூக்கிடுவோம். நீங்க முடிச்சு கொடுக்குறிய. நான் சொல்ற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணலைன்னா என்ன நீ உயிரோடய பார்க்க முடியாது சொல்லி அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அதன் பிறகு என்னையும் சொல்ல வேணாங்க, நம்ம புதுசு தானே, உங்க அப்பா அத்தா எல்லாத்துக்கு முன்னாடி தானே எனக்கு கல்யாணம் பண்ணேன். என்னால என்னோட இதயத்துக்கு துரோகம் பண்ண முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணி வச்சதுதான். நான் ஒன்னும் திருட்டுத்தனமா போய் மக்களுக்கு தாலி கட்டல. உங்க அப்பா அத்தா எல்லாத்துக்கு முன்னாடி தான் நான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு விருப்பம் இல்லாம தான் எங்க வீட்டுல கட்டாயப்படுத்தி உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்ன விருப்பம் இல்லாம உன் வீட்டுல கல்யாணம் வச்சுக்க? எனக்கு இருக்கிற பதவிக்கு அந்தஸ்துக்கு நான் சொடக்கு போட்டேன்னா 100 பொட்டச்சிங்க வந்து அவன் காலில் வந்து விடுவாள் தெரியுமா? அப்படி இருந்து நான் உன் கௌரவம், உங்க அப்பாவோட கௌரவம், எங்க வீட்டு கௌரவத்துக்காக சேர்த்து நான் உனக்கு கல்யாணம். பணத்துக்காக 1000 பேர் கூட வருவாங்க, ஆனா பாசத்துக்காக ஒருத்தி கூட உங்க கூட வர மாட்டாங்க. இன்னைக்கு வேணா நான் அமைதியா போயிடுவேன். ஆனா இதே நாள்ல எல்லா மாதிரியும் இருக்கும்போது நினைச்சுக்க கூட பாத்துறாரு. என்ன துணியெல்லாம் அப்படியே கிடக்குது. ஏன் தொடக்கூடாது? என்ன தொடாதீங்கன்னா தொடாதீங்க, அவ்வளவுதான். அதைத்தான் சொல்றேன், ஏன் தொடக்கூடாது? உங்ககிட்ட தான் கேக்குறேன். எனக்கு உங்க கூட வாழ்றது இஷ்டம் இல்லை. ஏன் வாழ்றதுக்கு இஷ்டம் இல்ல? ஊர்ல இருக்கிற வாயிலாம் பொட்டச்சிங்க எப்படி மாடுன்னு சொல்றாங்க, அது மாதிரி ஆம்பளை மாடுன்னு எல்லாத்து வாயிலையும் என்னால எவ்வளவு உழவ முடியாது. சரியா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன விட்டுருங்க ப்ளீஸ். அதைத்தான் ஏன்னு கேக்குறேன். நாளையில இருந்து நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லவளா சாவதா, கெட்டவளா வாழ்வதா? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது வெறு சொல்தான். உண்மையா ஒருவரை நேசித்தால் பிரித்தே கொன்று விடுகிறார்கள். கற்பு என்பது கற்பப்பையில் இருப்பது அல்ல, இதயத்தில் இருப்பது, ஒழுக்கத்தை குறிப்பது. இதோ என் இதயத்தை நானே இருக்கிறேன். என் இதயத்தை நானே கொளுத்திட்டேன். இனி யாரு கூட வேணாலும் என்னால வாழ முடியும், யார வேணாலும் என்னால் நேசிக்க முடியும். உள்ளத்தால அல்ல, உடலால.